அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம், கருமத்தம்பட்டி பக்கத்தில் காடுவெட்டி வளையமுங்க. சனி தரும் சசயோகம். சனி பகவான் லக்கணத்தோடு சேர்த்தி 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமாக பெற்றிருந்தால் அதற்கு பெயர் சனி தரும் சச யோகம். பொதுவாக ராகு சூரிய சந்திரன்களாக இந்த மாதிரி இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகம். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டுமே அந்த பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சனி தரும் சச யோகத்தை பார்க்கலாம். இப்போது மேச லக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா, லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சனி உச்சம் பெறதுனாலையுமே, 10ஆம் இடத்துல சனி ஆட்சி வர்றதுனாலையுமே மேச லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யும். அடுத்தது ரிஷப லக்கணம் 7, 8, 9, 10 ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி வர்றதுனால சசயோகம் வேலை செய்யுது ரிஷப லக்கணத்துக்கு. மிதுன லக்கணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா 5, 8, 9 அதனால் மிதுன லக்கணத்துக்கு கேந்திரங்களில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பெறாதனால மிதுன லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யாது. அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்கேந்திரத்தில் சனி பகவான் உச்சம் பெறதுனால சசயோகம் வேலை செய்ய. 7ஆம் இடம் அப்படிங்கிற சப்தம கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சி வர்றதுனால சசயோகம் கடகலக்கணத்துக்கு வேலை செய்யுது. அடுத்தது சிம்மலக்கணம். சிம்மலக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் இடம் சப்தம கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சி வர்றதுனால சிம்மலக்கணத்துக்கும் சசயோகம் வேலை செய்யும். அடுத்தது கன்னிலக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் கேந்திரம் வராதனால கன்னிலக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யறதில்லை. அடுத்தது துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே சனி உச்சம் பெறுகிறார். லக்கணம் என்று சொல்லக்கூடியதும் ஒரு கேந்திரமாக வரும், திரிகோணமாக வரும். இது கேந்திரமாக எடுத்துக்கிறதுனால துலாம் லக்கணத்துக்கு வேலை செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடம் சதுர்கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சி வர்றதுனால துலாம் லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யுது. அடுத்தது விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சி வர்றதுனால விருச்சிக லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யுது. அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2, 3 இங்கே 11 வந்துடுது. கேந்திரம் வராதனால தனுசுக்கு வேலை செய்யாது. மகர லக்கணத்துக்கு சசயோகம் வேலை செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் சனி பகவான் ஆட்சி ஆகிறாரு. இது ஒரு கேந்திரமாக செயல்படுறதுனால மகரத்துக்கு சசயோகம் வேலை செய்யுது. அதே மாதிரி கும்பத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா 7, 8, 9, 10, 1, 2, 3, 4 இப்போ கும்பலக்கணத்துக்கு லக்கணத்திலேயே சனி பகவான் அப்படிங்கிறது ஆட்சி வர்றதுனால லக்கணம் ஒரு கேந்திரம் செயல்படுறதுனால லக்கண கேந்திரம் அப்படிங்கிறதுல கும்பத்துக்கு சசயோகம் வேலை செய்யுது. மீன லக்கணத்துக்கு இல்லை, என்ன உங்களுக்கு அது கேந்திரம் வராது. 7, 8, 9ஆம் பேர் 11, 2ஆம் வந்துரு. இந்த சனி தரும் சசயோகம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த சசயோகத்தில் யோகம்னே எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேச லக்கணத்தை எடுத்துங்க. 7ல் சனி உச்சம். இது என்னதான் சசயோகமாக வேலை செஞ்சாலுமே திருமணத்தை தாமதப்படுத்திடு. ஆண்களாக இருந்தால் 32, 33 வயசுமே, பெண்களாக இருந்தால் 28, 27 வயசுமே அந்த 7ல் சனி கடத்திர தோஷமாகி போகுது. அதனால் இது இந்த சனிக்கு ஒரு சுபபார்வை இருக்கணும். இந்த குரு பார்த்தாலும் குரு இணைந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபத்துவம் அடைஞ்சுதான் மட்டும்தான் அந்த சசயோகம் வேலை செய்யும். இல்லைன்னா அது கெடுதல் தான் பண்ணுது. கெடுதல் பண்ணுறது சொல்கிறதோட அதாவது தாமதப்படுத்து. இப்போ மிதுன லக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா 8ல் சனி வந்துடும். அதாவது மிதுன லக்கணத்துக்கு சசயோகம் அப்படிங்கிறது வேலை செய்யறதில்ல. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடக லக்கணத்துக்கு நீங்கள் சசயோகம் வேலை செய்யுது 4ஆம் வீட்டில். 4ல் சனி உச்சம். இந்த லக்கணத்துக்கு கணக்கு எடுத்துட்டோம்னா 8ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால ஆயுள் தீர்க்காயுள், 7ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால வாழ்க்கை துணை சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு கணக்கு பிரித்து எடுத்துருக்கலாம். இது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ கடக லக்கணத்துக்கு சசயோகம் 7ல் சனி ஆட்சி, 7 கூடிய சனி 7ஆம் வீட்டில் ஆட்சி ஆகி கடத்துற தோஷம் லேட் மேரேஜ். இந்த மாதிரி நல்லது கெட்டதும் கலந்து வர அந்த சனி பகவான் சுபத்துவம் அடையணும். குரு பார்வை, குரு இணைவு, சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் இணைவு, பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி சுபத்துவம் அடைஞ்சிருந்தால் சசயோகம் சிறப்பாக வேலை செய்யும். இயல்பாக அது வாட்டுக்கு சனி இருந்ததுன்னா சில சிக்கல்கள் கொடுத்துரும். சிக்கல்கள் கொடுக்குறதுன்னு சொல்கிறத விட தாமதப்படுத்திடும். சனி அப்படின்னால மந்த கிரகம் தானுங்க.
இப்போ ரிஷப லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா 7, 8, 9, 10. இப்போ ரிஷப லக்கணத்துக்காருக்கு 10ஆம் வீட்டில் சனி, அது வந்து ஒரு கேந்திரத்தில் சனி வந்து ஆட்சி பெறாரு. சொந்த தொழில் அவங்க பண்ணி ஜெயிக்க முடியறதில்ல. 10ல் சனி இருக்கும் வீட்டையும் கெடுப்பார் சனி, பார்க்குற வீட்டையும் கெடுப்பார் சனி. அதுக்கு சுபத்துவம் ஒரு விதி விலக்கு. நன்றி. வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் எழுதிங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.